பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை நாம் எல்லாம் வாழ்க்கையில் தெரிந்து புரிந்து அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கும் நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நிறைவாக தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாறை புரிந்து அமல் செய்து அன்னாருடைய மறுமையிலே புனிதமான ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நேற்றைய தினம் சொன்னேன், பதில் போர் முடிந்து பதில் போரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான வரலாறு காணாத வெற்றியை கொடுத்து மலக்குமார்களை இறக்கி வைத்து காஃபிர்களுக்கு எதிராக போரிட வைத்து அல்லாஹ் அதில் மகத்தான வெற்றியை கொடுத்து காஃபிர்களை ஓட ஓட விரட்ட வைத்தான். சொல்லப்போனால் அங்கே 1000 பேர் பலமான ஆயுதங்களோடு, இங்கே 313 பேர் எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல், இந்த மாதிரி நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான் முஸ்லீம்களுக்கு. அதில் கிட்டத்தட்ட 70 காஃபிர்கள், முக்கியமான காஃபிர்கள் கொல்லப்பட்டார்கள். அபு லஹப், அபு ஜஹல், அதே மாதிரி உத்பா, ஷைபா, உமைத் இப்னு ஹலஃப் போன்ற பெரும் பெரும் காஃபிர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அதே நேரத்தில் 14 முஸ்லீம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். முஸ்லீம்களில் 14 பேர் ஷஹீதானாங்க. 70 காஃபிர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். இந்த கைதிகளை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணும்போது தான் அதில் ஒரு சின்ன பிரச்சனையாச்சு. என்ன பிரச்சனை நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கைதிகளை இழுத்துட்டு வர்றாங்க, உயிரோடு கிடந்த கைதிகளை. அதை பார்த்துன்னு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே வெறுப்பை காட்டுறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் இவனை போய் இழுத்துட்டு வரீங்க அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பார்த்தா அவனை வெறுப்பாக இருக்குது. ஆமாம் யார் ரசூலுல்லாஹ், இவன் காஃபிர், இவன் எதுக்கு நம்ம அடைச்சி வச்சு சோறுலாம் போட்டுக்கிட்டு வெட்டி கொண்டு வேண்டியதானே அவனை அப்படிங்கிற கோவத்தில் கொதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, மஷ்வரா பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணும்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லையா ரசூலுல்லாஹ், இவங்களை உயிரோடு விடக்கூடாது, இவங்களை கொண்டுடணும். கொலை பண்ணுறது யார் கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இங்கே யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்களோ அவங்களுடைய ரத்த உறவினர்கள் அவங்கள கொலை பண்ணணும். யாரெல்லாம் கைதியாக வந்திருக்கிறானோ அவனுக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்க ரத்த உறவினர்கள் அவங்களை கொலை பண்ணணும். உதாரணம், என் மகன் வந்திருக்கானா, என் மகன் நானே கொலை பண்ணணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துர் ரஹ்மான் வந்திருக்காரு, அவர் அபூபக்கர் கொலை பண்ணணும். உங்களுடைய நெருக்கமான சின்னத்தா அப்பாஸ் வந்திருக்காங்க, கைதியாக வந்திருக்கிறாங்க, அப்பாஸ் நீங்கள் கொலை பண்ணணும். உங்களுடைய மகளுடைய கணவர் அபுல் வந்திருக்காரு, அவரை நீங்கள் கொலை பண்ணணும். அந்த மாதிரி யாரை சொல்லலாம், நம்ம உறவினர்களை காஃபிர்களை கொலை செய்தால்தான் உலகத்திற்கு நமக்கு சொந்த பந்தம்லாம் முக்கியம் இல்லை, நமக்கு ஈமான் தான் முக்கியம், இஸ்லாம் தான் முக்கியம் அப்படின்னு உலகத்துக்கு தெரியும். அதனால யாரை சொல்லுங்க அப்படி தான் செய்யணுங்கிறாங்க. பாருங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேட்கை, ஈமானோட வேட்கை, விசாலமான பார்வை, ஈமானுங்கிறது எவ்வளோ உறுதியானது உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவங்களுடைய சிந்தனை வேற மாதிரி இருந்துச்சு, அது இன்னும் விசாலமாக இருந்துச்சு. அவங்க யாரும் சொன்னாங்க, இல்லை யாரும் சொல்லலாம், இந்த வந்திருக்க இந்த 70 கைதிகளுமே கொஞ்சம் நல்லா படிக்க எழுத தெரிஞ்சவனுங்க. இப்போ இவங்களை நம்ம கொள்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால இவங்களை நம்ம கைதிகளாக வச்சு கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளைகளுக்கு இவங்க அரபி கற்றுக் கொடுக்கட்டும், எழுத படிக்க கொஞ்சம் கணக்குகள் அவனுக்கு தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கட்டும், கல்விக்காண்டி பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணால், பொருளாதார ரீதியாக நம்ம பயன்படுத்தினா இவங்களை ஒரு ஈட்டுத்தொகை, நஷ்ட ஈட்டுத்தொகை வாங்கிக்கிட்டு, ஒரு பிணைத்தொகை, ஜாமீன் தொகை வாங்கிக்கிட்டு இவரை விட்டுடலாம் அப்படிங்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது அவங்களோட சிந்தனை வேற மாதிரி சிந்தனை, அதுவும் சரியான சிந்தனை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது அவங்களுக்கு கண்ணோட்டம் வேற மாதிரி கண்ணோட்டம், அதுவும் ரொம்ப அற்புதமான சிந்தனை. இந்த 2 சிந்தனை எதை முடிவு பண்ணுறது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை பண்ணி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சிந்தனையை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. இது சரியாக இருக்குது. ஏன்னா 2 பேரோட மிசாஜ் ஒரே மாதிரி மிசாஜ். அபூபக்கர் என்ன சொன்னாங்க, இவங்களை கல்விக்கு பயன்படுத்திக்கலாம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு எழுத படிக்க தெரியாது, கணிதம் தெரியாது, இவங்க கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சவங்க, இவங்களை வச்சு எழுத படிக்க கற்றுக்கலாம். ரெண்டாவது, நமக்கு பொருளாதார ரீதியாக நம்ம எல்லாம் ஆரம்பத்தில் இருக்கோம், நமக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை, பொருளாதார வசதி இல்லை. நம்முடைய பொருளாதார ரீதியாக மேம்பட இருந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஈட்டுத்தொகை வாங்கிக்கலாம், ஜாமீன் தொகை வாங்கிக்கலாம், காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி கண்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுவல்ல. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவா இருந்துச்சுன்னா, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க பாருங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது தான் அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருந்துச்சு. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் ஆராஃப்ல 8வது அத்தியாயத்தில் 67வது வசனத்தை இறக்கணும். எடுத்து பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. மா கான லி நபியின் ஐ யகுன லஹு அஸ்ரா
ஒரு நபிக்கு கைதிகள் இருந்து அவர்கள் ரத்தத்தை ஓட்டாமல் அவர்களை பிணை தொகையை பெற்றுக்கொண்டு அப்படியே விட்டு விடுவது ஒரு நபிக்கு அழகல்ல. ஒரு நபிக்கு அழகல்ல. நபி நீ செஞ்ச தப்பு அப்படின்னு நல்லா கண்டிச்சு ஆயத்தா இருக்கலாம் சொல்லிட்டு அடுத்து பின்னாடி சொன்னா மிக அற்புதமான விஷயம் என்ன சொன்னாண்டா, இந்த முடிவை மட்டும் நீங்கள் ஆலோசனை செய்யாமல் மஷ்வரா செய்யாமல் தன்னிச்சையா இந்த முடிவை எடுத்திருந்தால் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ் அக்பர். ரசூலை கண்டிக்கிறான். இங்கே ரசூலா கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் நீ எடுத்த முடிவு தப்பான முடிவு, ஆனால் இந்த முடிவை அல்லாஹ் ஒப்புக்கொள்கின்றான். அல்லாஹ் நாட்டத்திற்கு எதிரான முடிவாக இருந்தும் அல்லாஹ் இந்த முடிவை ஒப்புக்கொள்கிறான். ஏன் தெரியுமா? நீங்கள் மஷ்வரா பண்ணி முடிவெடுத்ததுனால, ஆலோசனை செய்து முடிவெடுத்ததுனால. ஆலோசனை என்பது, மஷ்வரா என்பது இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்து. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான சுன்னத்து, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கக்கூடிய சுன்னத்து. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா ஹாப மனிஸ்தஷார, ஆலோசனை செய்து முடிவெடுப்பவன் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால அல்லாஹ்வுடைய தூதரே இவங்க ஆலோசனை செய்து, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான் ஓ ஷாவிரும் ஃபில் அம்ரு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எந்த ஆலோசனை தேவையில்லைங்க. அவங்க யார்கிட்ட ஆலோசனை கேட்கலாம்? நேரடி அல்லாஹ்ட்டே ஆலோசனை கேட்கலாம். அல்லாஹ்வோட தொடர்பு உள்ளவங்க அவங்க அல்லாஹ்ட்டே ஆலோசனை கேட்கலாம். அவங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் உண்டு, எல்லா விதமான வாய்ப்பும் உண்டு. ஆனாலும் அல்லாஹ்வை விட எல்லா விதத்திலும் மட்டமான தன்னோட சஹாபாக்கிட்ட ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்பாங்க. உயர்ந்தவன் அல்லாஹ்ட்ட கேட்காம தன்னை விட மட்டமான சஹாபாக்கிட்ட ஆலோசனை கேட்க சொல்கிறான் அல்லாஹ். ஷாவிரும் ஃபில் அம்ரு, நபியே எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சஹாக்களிடத்தில் சகோதரத்தில் ஆலோசனை செய்யுங்கள், மஷ்வரா செய்யுங்கள். இதில் அசம்த ஃபத்தவக்கல் அலல்லாஹ், நீங்கள் மஷ்வரா பண்ணி ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சு உறுதியாக நில்லுங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க. இப்படி ஆடாதீங்க, அடடா இப்படி முடிவு எடுத்துருமே தப்பாக இருக்குமோ, ரைட் இல்லை, மஷ்வரா செய்து ஒரு முடிவு செய்து விட்டால் அதில் உறுதியாக நில்லுங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க, அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு கிடைக்கும். இது அல்லாஹ்வோட வாக்குறுதி. அந்த அடிப்படையில் தான் இந்த பத்ர் கைதிகளோட விஷயத்தில் அதில் அபூபக்கர் சித்திக்களுடைய கருத்துக்கு சாதகமாக ரசூலுல்லாஹ் முடிவெடுத்தாங்க. ஆனால் அல்லாஹ்வோட நாட்டம் எப்படி இருந்துச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாதகமாக. இதனால தான் பாருங்கள், பல இடங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அபிப்பிராயத்துக்கு சாதகமாக அல்லாஹ் ஆயத்தை இருக்குமா. குர்ஆனில் பல இடங்களில் கிட்டத்தட்ட முஃபஸ்ஸீர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 23 இடங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் ஆயத்தை இருக்குவான். உதாரணமாக சாராய விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்டா, நன்மை இருக்குது தீமை இருக்குது, ஆனால் தீமை தான் அதிகம் அப்படின்ட்டு. அதை கூடாதுன்னு ஹராமுன்னு சொல்லலை, நன்மை இருக்குது தீமை இருக்குது. சாராயத்தில் நன்மை சலூன் கனில் ஹபரி ஃபிகுல் ஃபீஹிமா இஸ்முன் வ நஃபான், இதில் நன்மை இருக்குது தீமை இருக்குது. இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபாஹிமா, ஆனால் அதில் பாவம் தான் அதனோட தீமை தான் நன்மையை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். இது அப்போ சாராயம் ஹராமா இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு. அல்லாஹ் நன்மையை விட தீமை அதிகம்னு சொல்லிட்டான், ஆனால் ஹராம்னு சொல்லலையே அப்படின்னு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. அப்போ உமர் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் அந்த சாராயத்தின் விஷயத்தில் ஒரு தெளிவான சட்டத்தை எங்களுக்கு கூட அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் இந்த சாராயத்தின் விஷயத்தில் எங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை கூட அல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களோட துவாவும் கேட்டிருத்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு லஹமுல் ஹின்ஸீர், உங்கள் மீது ரத்தமும் மையத்தும் அதே மாதிரி பன்றியுடைய இறைச்சியும் சாராயமும் இதெல்லாம் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கணும். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு துவா கேட்குறாங்க, அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். அதே மாதிரி ஹிஜாபுடைய விஷயத்தில், பர்தாவுடைய விஷயத்தில் உமர் அல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் ஆயத்தை இருக்கிறான். இப்படி சம்பவங்கள் 23க்கு மேற்பட்ட இடங்களிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனையும் அபிப்பிராயம் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் ஆயத்தை இருக்கணும். அதில் முதல் விஷயம் தான் இந்த பத்ருடைய விஷயம். இதனால தான் பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னாங்க. உமருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான். அவ்வளோ உயர்தரமானவங்க அந்தஸ்து உள்ளவங்க அல்லாஹ் இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லவ்கான பாதி நபியின் லக்கான உமர் வலாக்கின் லா நபிய பாதி, எனக்கு பிறகு ஒரு நபியாக வருவதாக இருந்தால் அதற்கு முழு தகுதியான ஒரு உமர் தான், ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லை. ஒரு கால் எனக்கு பிறகு அல்லாஹ் நபி ஆக்கியிருந்தா யாரை தான் ஆக்கியிருப்பான்? உமரைத்தான் ஆக்கியிருப்பான், ஆனால் எனக்கு பேர் நபி இல்லை. அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு விசாலமான சிந்தனை உள்ளவங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன அதற்கேற்றவாறு தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லக்கூடியவங்க. அது இந்த விஷயத்தில் சொன்னாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறங்கினா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அபிப்பிராயம் தான் சரியான அபிப்பிராயம். ஆனாலும் நீங்கள் ஆலோசனை செய்து முடிவெடுத்ததினால் அல்லாஹ்வுடைய அதாபை எடுத்து தப்பித்துக் கொண்டீர்கள். இந்த ஆயத்தை இறங்குது. இறங்கின பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு தெரிஞ்சு போச்சு. 70 கைதிகள் கொண்டு வந்து கட்டப்பட்டிருக்காங்க மஸ்ஜித் நபவியில்.
அந்த யார் யார் எந்தெந்த கைதிகள் விஷயமாக என்னென்ன சம்பவங்கள் நடந்துங்கிறது இப்போ சொல்கிறேன். இதுக்கடல அப்படிங்க மக்காவுக்கு வாங்க. மக்காவுக்கு வந்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர், ஒரே ஒப்பாரி, ஓலம், அழுகை, கூப்பாடு இப்படியும் ஓடிக்கிட்டு இருக்குது. அபு சுஃபியான் முதல்ல வந்து இறங்குறார் மக்காவுக்குள்ள. இது வழியாக வந்தார், எம்பு வழியாக ஜித்தா வழியாக சுற்றிட்டு வந்தார்ல. அவருடைய வியாபார கூட்டம் அவருடைய பொருட்களோடு பணத்தோடு வியாபார பொருட்களோடு சேஃப்டியாக ரீச் ஆகிடுச்சு மக்காவுக்கு. எல்லாம் சேஃப்டி ஆகிடுச்சு. இப்போது அங்கே குறைஷிகளும் 2 பேராக 4 பேராக குரூப் குரூப்பாக வர்றாங்க, மக்காவுக்கு வர்றாங்க. அபூ லஹப் வந்து அப்போ பத்ர் போரில் கலந்துக்கல. அபூ லஹப் வந்து அபு சுஃபியான்கிட்ட கேட்குறாரு, என்னதான் ஆச்சுப்பா பத்ர் போரில், ஏன் ஆச்சுப்பா? நம்ம 1000 பேர் போயிருக்கிறோம், அவனுக்கு வந்து 300 பேர் தான், நம்மளால் அடிக்க முடியாதா? நம்ம போர்லேயே ஊர்றவங்கப்பா, போர் திறமை நமக்கு அவ்வளோ திறமை இருக்குது, இப்படி அடிபட்டு வந்திருக்கீங்களப்பா, அசிங்கமா இல்லையா அப்படின்னு அபூ லஹப் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் பார்க்குறவங்களாம் உசி பற்றி கேட்குறான். அப்போ அபு சுஃபியான் என்ன பண்ணுறாரு? அபு சுஃபியான் யார்? அபூ லஹபுக்கு சொந்த அண்ணன் மகன். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அண்ணன் மகனோ அதே மாதிரி அபு சுஃபியானும் அபூ லஹபுக்கு அண்ணன் மகன். ஏன்னா அபூ லஹபுடைய மூத்த அண்ணன் ஹாரிஸ் என்ன சொல்லியிருக்கேன். அப்துல் முத்தலிப் வந்து அந்த ஜம்சம் கிணறு தோண்டும் போது துணைக்கு யாருமே வரல, மகன் ஹாரிஸ் மட்டும்தான் வந்தார். அப்போ தான் கேட்டார், எல்லாம் 10 ஆம்பளை பிள்ளை இருந்தா அது ஒரு பிள்ளைய உனக்கு அறுத்து பலிடுண்டார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான். அவங்கள தான் யார்? ஹம்சா, அப்பாஸ், ரசூலுல்லாஹி தாப்பனார் அப்துல்லா, அபூ லஹப், சஃபியா, இவங்க எல்லாம் ஹாரிஸுடைய கூட பிறந்தவங்க. அந்த மூத்த மகன் தான் ஹாரிஸ், அந்த ஹாரிஸுடைய மகன் தான் அபு சுஃபியான். அப்போ அபூ லஹபுக்கு அபு சுஃபியான் யார்? சொந்த அண்ணன் மகன். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுடைய மகனோ சொந்த அண்ணன் மகனோ அதே மாதிரி இவர் ஒரு அண்ணன் மகன். அப்போ இவர் உட்கார்ந்துருக்காரு. அவர் அண்ணன் மகன்கிட்ட கேட்குறாரு, என்னதான் ஆச்சுப்பா? அட ஏன் கேட்குறீங்க நீங்கள்? அங்கே என்ன முஸ்லீம் மட்டும் வந்து போராடினாங்க, எல்லாம் தலப்பா கட்டிட்டு பெரிய பெரிய உருவத்தில் வந்திருக்கிறாங்க, அவங்கள எடுத்து நாங்கள் போராட வேண்டியதாகிடுச்சு, அதனால தான் இவ்வளோ பெரிய சேதம் நமக்கு அப்படின்ற உடனே அவங்களுடைய உம்முல் ஃபதுல் யாருன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு மனைவி. ரசூலுல்லாஹி சின்னத்து அப்பாஸ் இருக்காங்களே, அப்பாஸ் அங்கே கைதியாக மாட்டியிருக்காங்க. பத்ர் போருக்கு வந்த இடத்துல அங்கே 70 கைதிகள் அவர் ஒருத்தராக இருக்கார். அவங்களுடைய மனைவி உம்முல் ஃபதுல் அம்மா, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த மரத்துக்கு இந்த கோடாரி செய்வாங்கல்ல, அந்த கோடாரியில் வெட்டி சரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஓரமாக உட்காந்து. அதாவது அபூ லஹபுடைய அண்ணி. அபூ லஹப் யார்? கொழுந்தியா. ஏன்னா அப்பாஸ் வந்து அபூ லஹப் தம்பி, அந்த அப்பாஸுடைய மனைவி கொழுந்தியா. அந்த அம்மாவுக்கு அது ஓரமாக உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அபு சுஃபியான் இப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு உதவியாக இருக்குது யாருன்னா அபூ ரபி என்று சொல்லக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை அபூ ரபி. இந்த உம்முல் ஃபதுலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் வெளியே சொல்லலை. அபூ ரபியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, ஆனால் வெளியில் சொல்லலை. அப்பாஸ் ரலியல்லாஹு மறைமுகமாக இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்க, ஆனால் வெளியே சொல்லாதனால இவங்கெல்லாம் வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்துட்டாங்க போருக்கு. அங்கே என்ன நடந்துச்சு சில கைதிகளை சொல்லும்போது அடுத்து சொல்கிறேன். இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, கணவன் அங்கே கைதியாக இருக்காரு, ஆனால் உள்ளத்தில் இஸ்லாம் இருக்கு, வெளியே சொல்லலை. மனைவி இங்கே இருக்கிறாங்க உம்முல் ஃபதுல், இந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் வெளியே சொல்லலை. இவங்களுடைய அடிமை அபூ ரபி, அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஆனால் அவங்க வெளியே சொல்லலை. இந்த சூழ்நிலையில் தான் அபு சுஃபியான் சொல்கிறாரு அபூ லஹப்ட்ட என்னென்று, பெரிய பெரிய தலப்பா கட்டின வெளில உடனே பெரிய பெரிய ஆளுங்க வந்தானுங்கப்பா, அவனுக்கு எங்கேருந்து வந்தானுங்களே தெரில, வந்தானுங்க டப்பா இல்லாமல் வெட்டினாங்க, ஓடி போயிட்டாங்க, அவங்க யாருன்னு தெரியலப்பா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த அபூ ரபி இருந்தார்ல அடிமை, அவருக்கு சந்தோஷம் தாழ முடியாம அவங்க தான் மலக்குகள் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் முஸ்லீம் ஆயிட்டார்ல, இவர் உள்ளுக்குள்ள சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்கள் எல்லாம் பெரிய வெற்றி கொடுத்துருக்கான், இவனுக்கு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறானுங்க அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியாம அவங்க தான் மலக்குகள். அபூ லஹப் சரியான வெறியாடு, ஏற்கனவே அடிபட்டு வந்துடும், கேவலப்பட்டு கோவத்தில் இருக்கிறான். இவர் அந்த கோவத்தை பூரா யார் மேலே தாக்கினாண்டா இந்த அபூ ரபியை போட்டு அடிக்கிறான். அபூ ரபியை போட்டு அடின்னு அடிச்சு அவருக்கு உடம்புலாம் காயம். இதை பார்த்துக்கிட்டு இந்த அம்மா உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய மச்சான் ஒய்ஃப் கணவனுடைய அண்ணன், அவர் வந்து அடிமையை போட்டு அடிக்கிறான். இதை தாங்க முடியல, என்ன பண்ணாங்க, இந்த அம்மா செஞ்சு வச்சிருந்தால ஒரு கோடாலி, அந்த கூடாரங்களுக்கு அடிக்கிற கோடாரி உள்ள கூர்மையாக இருக்கும், கட்டையாக இருக்கும், மரக்கட்டை, அந்த கட்டையை எடுத்தாங்க, போட்டு அடி யார்? அபூ லஹபுக்கு மச்சானை, சொந்த கணவனுடைய சொந்த அண்ணன் மச்சானை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு அடிமை பையன், அவங்க முதலாளி இங்கே இல்லை, மதினால இருக்கிறாரு, இப்படி தான் அடுத்தவங்க அடிமையை போட்டு அடிப்பியா நீ அப்படின்னு ஒரு மச்சானை போட்டு அடிச்சுல மண்டை பொழந்துருது. அந்த ஆளுக்கு மண்டை பொழந்து ரத்தமாக கொட்டுது. ஒரு வாரத்தில் அந்த மண்டை சீல் பிடிச்சி அழுகி அது உடம்பு பூரா புண்ணா மாதிரி அதே அழுகலையே செத்து போயிட்டான். அபூ லஹபை சாகடித்தது அவனுடைய தம்பி மனைவி கொழுந்தியா உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. இது அங்கே நடக்குது. இதுக்கிடையில் அங்கே குறைஷிகள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே அழுக
ஒரே இப்படி இருக்குது. ஆனால் எல்லாம் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, இல்லை இல்லை முக்கியமான தலைவர்லாம் செத்துட்டாங்க, இப்போ நான் அழுகுற செய்தி முகமதுக்கு போச்சுன்னா அவர் இன்னும் சந்தோஷமாயிடுவார், உற்சாகமாயிடுவார், அதனால் யாரும் அழுவாதீங்க, சோகத்தை காட்டாதீங்க, சோகத்தில் மனசொல்லி வச்சுங்க, இப்படி ஒரு பக்கம் பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் அழுவாதீங்க, ஒப்பாரி வைக்காதீங்கன்னு. இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இங்கே மக்கா அந்த நேரத்தில் அபு சுஃபியான் கொண்டு வந்தார்ல அந்த ஒட்டகங்களுடைய பணம், அதெல்லாம் மக்காவுக்கு செஞ்சு எல்லாத்துக்கும் சரி நம்முடைய பொருள் பாதுகாப்பாக வந்துச்சு. அது ஒரு சின்ன சந்தோஷம். உயிர்களை இழந்தாலும் பொருள் இழக்கலை, பொருள் வந்துருச்சு. அப்போ இந்த பொருளை வைத்து நாம் இன்னும் அதை விற்று வியாபாரம் செய்து இன்னும் நிறைய ஆயுதங்களை வாங்கணும். ஆனால் நம்ம இதோட விடக்கூடாது, நம்ம யார் யாரெல்லாம் முகமது கொலை பண்ணாரோ அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடந்துகிட்டு இருக்குதுங்க. கொஞ்சம் தெம்பாயிட்டாங்க, தெம்பாய் ஆலோசனை நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இங்கே கைதிகள் நிலைமை என்ன அப்படின்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்து ஒரு அன்சாரி சஹாபிட்டே இருக்கிறாங்க. அந்த அன்சாரி சஹாபி ரசூலோட கூட்டு வர்றாங்க. அவரை கூட்டு வந்து யாரை சொல்லலாம், இவங்க என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சின்னத்தா, ஏன்னா அப்பாஸ் சொல்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பருப்பா என்னை அடிக்காதீங்க, உதைக்காதீங்க, என்னை விட்டுருங்க, நான் போகிறேன் மதீனாக்கு. ஏன்னா நான் என்னுடைய அண்ணன் மகனுக்கு, என் தம்பி மகனுக்கு ரொம்ப உதவியாக இருந்தவன். அண்ணன் மகனுக்கு நான் ரொம்ப உதவியாக இருந்தவன். நீங்களாம் மதீனாவில் வந்து மினால் வந்து ஒப்பந்தம் போட்டிங்களே, அப்போ நான் தானே கூட இருந்தேன் அவர் கூட. அதனால் நான் இஸ்லாமாக தான் இருந்தேன், முஸ்லீமாக தான் இருந்தேன், நான் நிர்பந்தம் அங்கே வந்துட்டேன் அப்படி இப்படி சொன்ன உடனே அப்போ அந்த அன்சாரிகள் நினைக்கிறாங்க, ஆமாம் இவருக்கு வாஸ்தவம் தான். அந்த மினால் அக்கவத்துல் சானியா உடன்படிக்கை செஞ்சபோது அப்பாஸு கூட இருந்தார்ல, அப்போ ரசூலாவுக்கு சப்போர்ட்டாக தானே இருந்தார் அப்படின்னு என்ன பண்ணாங்க, ரசூலாட்ட கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து யாரை சொல்லலாம், நாங்கள் இவரை உரிமை விட்டுறவா, நாங்கள் இவரை விடுதலை விட்டுறவா அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவு வேறு, மார்க்க சட்டம் வேறு. நம்ம மார்க்க சட்டப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவு இவர்கிட்ட வந்து பிணை வாங்கிட்டு தான் விடணும்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு பைசா கூட குறைக்காதீங்க, இவர்கிட்ட வாங்க வேண்டிய பிணையை மொத்தமாக வாங்கிட்டு அப்புறம் அனுப்புங்கன்ட்டாங்க. யார், சின்னத்த அப்பாஸுக்கு. அப்பாஸ் ரசூலுல்லாஹி ரொம்ப பாசம் உள்ளவங்க. ஆனால் அவங்களே ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இங்கே சொந்த பந்தம் நான் பார்க்க மாட்டேன், என்னோட உறவுக்கு தான் அது வேறு விஷயம், ஆனால் உங்களுடைய உரிமை உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் அவர் ஒரு பைசாவோட விட்டு வைக்காதீங்க, மொத்த காலத்தையும் வசூலிச்சுட்டு அப்புறம் அனுப்புங்க, அவர் நிறைய காசு வச்சுருக்காரு அவர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அப்பாஸ் சொல்கிறாங்க, இல்லை யாரை சொல்லலாம், நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், நான் மூமினா தான் இருந்தேன், நான் அதை வெளிக்காட்ட முடியல, அந்த நேரத்தில் வந்து இவங்க வலுக்கட்டாயமாக பதில் கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா. அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அப்பாஸே உங்களுடைய ஈமானே அல்லாஹ் அறிவான், நீங்கள் ஈமான் கொண்டதுக்கு அல்லாஹ்ட்ட கூலி உண்டு. நீங்கள் எல்லாரும் மாதிரி ஹிஜ்ரத் செஞ்சு இங்கே வந்துருந்தீங்கன்னா உங்களோட அந்தஸ்தே வேறு. நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது நீங்களும் ஹிஜ்ரத் செஞ்சு இஸ்லாம் முஸ்லீம்களோட வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அந்தஸ்தே வேறு. நீங்கள் ஹிஜ்ரத் செய்யலை, எதிரிகளோடு சேர்ந்து எங்களோட போர் தொடுக்க வந்திருக்கிறீங்க, அதனால் வெளிரங்கத்தை வைத்தான் நாங்கள் முடிவெடுப்போம். உங்களுடைய அந்தரங்கம் என்ன அல்லாஹ் கூலி வைப்பான். ஏன்னா இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் இருக்குது பாருங்க, இதுதான் இன்றைக்கு வரையில் கியாமத் நாள் வரையில் ஒரு மார்க்க சட்டத்தை முடிவு செய்வதற்கான ஒரு அற்புதமான ஹதீஸ். என்ன சொன்னாங்க, நஹனு நஹக்கும் பில் லவாஹிர் வல்லாஹு முத்தவல்லி சராயிர். வெளிரங்கத்தை பார்த்தா நாம் முடிவு பண்ணுவோம், எந்த விஷயம் நான் தீர்ப்பளிப்பது வெளிரங்கத்தை பார்த்தா முடிவெடுப்போம், அந்த ரங்கத்திற்கு அல்லாஹ் பொறுப்பாளி, அல்லாஹ் முடிவெடுப்பான். உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு காஃபிராக இருந்து இதே மாதிரி தான் அப்பாஸ் மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராக போர் செஞ்சு ஒரு ஆர்எஸ்எஸ் காரனாக இருந்து அவன் வந்து நிற்கிறான், ஆர்எஸ்எஸ் காரனாக வந்து நிற்கிறான். இப்போ நம்ம அவனுக்கு வந்து இஸ்லாமிய ஷரியா சட்டப்படி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ தண்டனை கொடுக்கும்போது அவன் சொன்னான், நான் இல்லைங்க நான் உண்மையான முஸ்லீம்ங்க, நான் சும்மா அவங்களுக்காண்டு போய் இருந்தேன் அப்படின்டா. இங்கே இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ், நஹனு நஹக்கும் பில் லவாஹிர், நாங்கள் வெளிரங்கத்தை வைத்தான் நாங்கள் முடிவெடுப்போம், உன்னுடைய அந்த ரங்கத்திற்கு அல்லாஹ் பொறுப்புதாரி. அப்போ உலகத்தில் நீ ஆர்எஸ்எஸ் காரன் காஃபி இருந்தால் நாங்கள் முடிவு பண்ணுவோம், நீ உண்மையான மூமினாக இருந்தால் மறுமையில் அதுக்கான கூலி கிடைக்கும். இது ரசூலுல்லாஹ் யார் விஷயம் சொல்கிறாங்க, தன்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க, நஹனு நஹக்கும் பில் லவாஹிர், வெளிரங்கத்தை பார்த்தா நாங்கள் முடிவெடுப்போம், வல்லாஹு முத்தவல்லி சராயிர், அல்லாஹ் அந்த ரங்கத்திற்கு அவன் பொறுப்புதாரி அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, அப்பாஸே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தீங்கன்னா அதற்குரிய கூலி அல்லாஹ்ட்ட கிடைக்கும், இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காஃபிராக வந்த கைதி, அப்போ ஒரு கைதி எப்படி நடத்தணுமோ அப்படி தான் நாங்கள் நடத்துவோம், நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு போங்க, இதில் சச்சா இச்சா அண்ணன் மகன் பெரிய மகன் அந்த பேச்சே கிடையாது அப்படின்றாங்க. அப்போ அப்பா சொல்கிறார், முகமதே என்கிட்ட காசே இல்லை, எனக்கு பணமே இல்லை அப்படிங்கிற, என் வசதி வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு பணமே இல்லை, உங்களுக்கே தெரியும் என் பணம். ஏன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், சரியான காசு அவர்கிட்ட, ஏன்னா அது வரைக்கும் வட்டியில் ஹராமாகலை, வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவர் சொல்கிறாரு, என் பணம் இல்லைங்க ரசூல், இல்லை உன்ட்ட பணம்லாம் இருக்காரு தெரியும், இல்லை முகமது என் பணம் இல்லை, சொன்னால் கேளுங்க அப்படின்றாங்க. உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பாஸே யார்கிட்ட மறைக்கிறீங்க, பத்ர் போருக்கு வருவதற்கு முன்பாக தனி அறையிலே உட்கார்ந்து நீரும் உம்முடைய மனைவி உம்முல் ஃபதலும், தன்னோட உம்முல் ஃபதல் யார் அவ்வளோ சாவடிச்சாங்களே அந்த அம்மா, ரசூல் சொல்லி காட்டுறாங்க, நீரும் உம்முல் ஃபதலும் ரகசியமாக உட்காந்து ஆலோசனை செய்தீர்களா,
அப்பொழுது பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, உம்முல் ஃபதுலே நான் வந்து இதுக்கு போகிறேன், எங்கள் பதிர் போருக்கு போகிறேன், ஒரு கால் மௌத்தா போயிடுனா என்னுடைய சொத்தை அப்துல்லா இப்னு அப்பாஸனுடைய மகன் பின்னாடி இஸ்லாம் ஆகி பெரிய தப்சீர் ஞானம் உள்ளவங்க, அவர் சொல்கிறாங்க, அவங்களோட தம்பி உபைதுல்லா இப்னு அப்பாஸ், மூத்த அண்ணன் ஃபதுல் இப்னு அப்பாஸ், நீ உம்முல் ஃபதுலை பேசிகிட்டு இருக்கும் பொழுது மூத்தவனுக்கு ஃபதுல் இப்னு அப்பாஸுக்கு இந்த பணத்தை கொடுத்துரு, அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு இந்த பணத்தை கொடுத்துரு, உபைதுல்லா இப்னு அப்பாஸ்க்கு இந்த பணத்தை கொடுத்துரு அப்படி நீங்கள் 2 பேரும் ஆலோசனை பண்ணீங்களா? அப்படி ஷாக் ஆகிட்டாரு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் பேசவில்லை, மூன்றாவதாக அங்கே அல்லாஹ் இருந்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 பேர் ரகசிய ஆலோசனை பண்ணல, நீங்கள் மனைவி ஆலோசனை நினைச்சிட்டு இருக்கிறீங்க, மூன்றாவதாக அல்லாஹ் இருந்தான், அந்த அல்லாஹ் எனக்கு இந்த செய்தி அறிவித்தான். அப்படி ஷாக் ஆகிறார் அப்பாஸ். உடனே யார சொல்லலாம், இதுவரை எனக்கு இஸ்லாத்தில் உறுதி இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் இந்த இஸ்லாம் எனக்கு பக்காவாக எடுத்து சொல்லி அங்கனே ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி கலிமா ஷஹாதா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இதற்கு பிறகு இன்னொரு கைதியை கூப்பிட்டு வராங்க. அவர் இன்னும் ஆச்சரியமான கைதி. அவர் யாருன்னா அபுல் ஆஸ். இந்த அபுல் ஆஸ் யார் அப்படின்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த மருமகன், பெருமானாருடைய மூத்த மகள் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹை திருமணம் முடித்த அன்னாருடைய கணவர். இவரும் பதில் போரில் வந்து கைதியாக வந்து நிற்கிறார். உமர் சொன்னாங்கல்ல, அவங்க சொந்தக்காரில் கொள்ளுங்கும் பொழுது சொல்கிறாரு, உங்களுடைய மருமகன் அபுல் ஆஸை நீங்கள் கொல்லணும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அந்த அபுல் ஆஸை கொண்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த அபுல் ஆஸுக்கு வந்து பிணைப்பணம் கொடுத்து மீட்டு போவதற்காக அவனோட உறவினர் வந்திருக்காங்க மதீனாவுக்கு. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு அப்போ அந்த மதீனத்து அன்சாரி சஹாபி, யா ரசூலுல்லாஹ் உங்கள் மருமகன் இவரை நாங்கள் விட்டுறவா அப்படின்னு ஒன்று. அப்போ அபுல் ஆஸ் சொல்கிறாரு, என்னை விடலாம் வேண்டாம், எங்கள் சொந்தக்காரங்க ஒரு வைடூரிய நகத்தை கோமேதக கற்கள் பதித்த ஒரு நகையை கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த நகையை வாங்கிட்டு என்னை விட்டுருங்க போதும் அப்படின்ற உடனே அந்த நகையை கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க. அந்த கோமேத நகை கொண்டு வைக்கப்படுது ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி. அதை பார்த்தோன்னே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு கண் கலங்கிடுறாங்க, அழுதுறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கோமேத நகை யாருடைய நகை என்றால் பல விலை மதிப்புள்ள கோமேத நகை யாருடைய நகைன்னா, அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அணிந்திருந்த நகை. தன்னுடைய நகையை தன்னுடைய மகளுக்கு அன்பளிப்பாக அந்த அம்மா கொடுத்துருந்தாங்க. தன்னுடைய மகளுக்கு ஸைனப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஸைனப் ரலியல்லாஹு தஆலா தான் தன்னுடைய நகையை தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டார் கணவர் வீட்டை கொடுத்து அனுப்பியிருக்காங்க, தன்னுடைய கணவனை மீட்டு வரதுக்காண்டி. சொல்ல புரியுதுங்களா? தன்னுடைய கணவனை மீட்டு வரதுக்காண்டி அந்த நகையை கொடுத்து வந்திருக்காங்க. அந்த நகையை பார்த்து ரசூலுல்லாஹ் அழுதுறாங்க. என்னுடைய மனைவி கதீஜாவுடைய நகையாச்சே அப்படின்னு நினச்சி அழுதுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த அன்சாரி சொல்கிறாங்க, அந்த அன்சாரி பொறுப்பில் தானே இருக்கிறாங்க, பிரித்து கொடுத்துறாங்க ஒவ்வொரு நகை ஒவ்வொரு கைதியையும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த நகையும் என்னோட மகளுக்கே கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்ன உடனே அந்த அன்சாரி விட்டு கொடுத்தாங்க. யாரை சொல்ல, சரி யாரை சொல்ல, விட்டு கொடுத்துருது. அப்போ அபுல் ஆஸ் சொல்கிறாங்க, அபுல் ஆஸே எனக்கு நகை வேண்டாம், உனக்காண்டி உங்களோட சகோதரர்கிட்ட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நகையை திரும்ப வாங்கி கொடுத்துறேன். அதுக்கு பாரமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் மக்காவுக்கு போனோடனே ஒன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என் மகளோட மதீனாவுக்கு தரணும், இல்லைன்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்க விரும்பலையா, நீ காஃபிராக இருந்திருப்பாங்க, என் மகளை மதீனாவுக்கு அனுப்பிடணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கிடுச்சு, ஒரு முஸ்லீமான பெண்ணு காஃபிரோட அண்ணோட வாழக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஆயத்து இறக்கிட்டான். அதனால் இனிமேல் என் மனைவியோட வாழ்றது ஹலால், என் மகளோட வாழ்றது ஹலால் இல்லை, அதனால் என் மகள் நீங்கள் திரும்பி அனுப்பிடணும் அப்படின்னோடனே அபுல் ஆஸ் ஒத்துக்கிட்டு போயிடுறாரு. இது ஒரு சம்பவம் நடக்குது. இங்கே மக்கால் என்ன நடக்குதுன்னா, உமைருங்கிற ஒருத்தர் ரலியல்லாஹு தஆலா ஒரு பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கல. இந்த உமைர் யார் அப்படின்னா, நேற்று முந்தானத்தை அவங்க சொன்ன ஞாபகம் இருக்கும். அதாவது காஃபிர்கள் முஸ்லீம்களுடைய படையை போய் உளவு பார்த்துருவான்னு அனுப்புகிறாங்க. உளவு பார்த்துட்டு வந்து காஃபிரோட சொல்கிறாரு, இதை பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவனை நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கானுங்க, நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நீ நினைக்கிற நம்ம 1000 பேர் அவங்க 300 பேர் தான் சொல்லி, அந்த 300 பேர் ஒரு ஆளை கொலை பண்ணால் கூட நீ 300 பேர் செத்து போயிடுவீங்க, அவ்வளோ பேர் செத்து அதுக்கப்புறம் இருந்து என்ன பிரயோஜனம், நம்ம இருந்து என்ன செத்து என்ன, அதனால் தயவு செஞ்சு இந்த இனத்தை கை விட்டுருங்க, திரும்பி பெறலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த உமைர். இவர் என்னன்னு சொன்னால் உண்மையாக நியாயமாக யோசிக்கக்கூடியவர், நியாயமாக சிந்திக்கக்கூடியவர். இவர் என்ன பண்ணுறாரு, ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாரு. பார்க்கறதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாரு. அப்போது அவர் உமர்றது இல்லைன்னா அவரை தடுக்கிறாரு. ஏன்னா உமைருடைய சகோதரர் வந்து இங்கே கைதியாக்கப்பட்டிருக்காரு. உமைருடைய சகோதரர் இங்கே கைதியாக்கப்பட்டிருக்காரு. தன்னுடைய சகோதரரை மீட்டு போகிறதுக்காண்டி அவர் வர்றாரு. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உமர்ட்டு சொல்கிறாங்க, உமரே அவரை வர விடுங்க. இல்லை யார சொல்லா, இவன் வந்து மோசமான ஆள், ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த தந்திரம் மிக்கவன், ரொம்ப குறுக்கு புத்தி உள்ளவன், அதனால் இவன் ஏதாவது தீங்கி விளைப்பான், இவனை நான் அனுப்ப மாட்டேன். இல்லை உமரை அனுப்புங்க. வர்றாரு, வந்து உட்கார்ந்த உடனே என்ன விஷயம், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னோடய சகோதரரை மீட்டுட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். சகோதரரை மீட்டு போகிறதுக்கு இடுப்பில் வாழை மறைச்சி வச்சுருக்காரு, யாருக்குமே தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இடுப்பில் வாள் வச்சுருக்கிறேன்
அப்படின்னு ஷாக் ஆகி, அது சும்மா சேஃப்டிக்காண்டு வச்சப்பா, இந்த சனியை பிடிச்ச வாழால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், சனியை பிடிச்ச வாழால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், இந்த சனியை பிடிச்ச வாள் எங்களுக்கு அழிவை தான் கொடுத்துச்சு அப்படின்னு திட்டுறாரு. அந்த வாழை திட்டுறாரு, இந்த சனியை பிடிச்ச வாள் எங்களுக்கு அழிவை தான் கொடுத்துச்சு, இதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவன் என் தம்பியை கூட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, தம்பியை கூட்டு போகிறதுக்கு என்ன கொண்டு வந்தீங்க, ஒன்றுமே கொண்டு வரல, அதான் உங்களை கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ தம்பியை கூட்டு போகிறதுக்கு என்ன வரல, என்னை கொல்றதுக்கானே வந்திருக்கிற ரசூலா சொல்கிறாங்க. நீ தம்பியை கூட்டு போகிறதுக்கான வரல, என்னை கொலை பண்ணும் சிந்தனையை என்ன துறந்து வந்திருக்கிற அப்படின்னு உமர் யாரும் சொல்ல, அப்படியா பொறுமையாக இருக்கு உமரை கண்ட்ரோல் பண்ணிட்டு, உண்மையா இல்லையா அப்படிங்கிறாங்க. உமர் சொல்ல, இல்லை யாரும் சொல்ல, இல்லை முகமது அப்படிலாம் இல்லை, எனக்கு எது நான் உங்களுக்கு கொலை பண்ணுறேனோ, இந்த பாருங்க அந்த வாழை தூக்கி எரிஞ்சிடறேன் அப்படின்னு வாழை தூக்கி எறிகிறாரு. ரசூலா சொன்னாங்க, நடிக்காத, நேற்றுக்கு முந்தைய தினம் காபத்துல்லாவுடைய ஹத்தீமில் நீனும் ஒரு சின்னத்தாவுடைய மகன் சஃப்வான் 2 பேரும் மசூரா பண்ணீங்களா, ஆலோசனை பண்ணீங்களா? அப்போ நீ சஃப்வான் என்ன சொன்னா, என்னங்கடா போய் மதினால போய் அடி வாங்கிட்டு வந்துருக்கீங்களா பதிரில், உனக்கு வெக்கமா இல்லையாடா, உன் தம்பியெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கானடா, உன் தம்பியை மீட்கிறது கூட வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்ற உடனே சஃப்வான்ட்ட நீ அழுத. என்ன அழுத, நான் அப்படி கையால் ஆகதான் ஆகிட்டேன், என் கூட பிறந்த தம்பியோட மீட்டு வரதுக்கு எனக்கு காசு இல்லை, எனக்கு பணம் இல்லை, நான் தப்பிச்சா போதும் ஒரு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், நான் கையால் ஆகதான் ஆகிட்டேன், நானும் அங்கேயே செத்து இருக்கணும் அப்படின்னு ஒப்பாரி வச்சியா நீ? அப்போ சஃப்வான் என்ன சொன்னா, உமையிலே கவலைப்படாத, இப்போ நான் உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். என்ன சான்ஸு, உன் தம்பியை மீட்டுட்டு வந்துடலாம், தம்பியை மீட்கிறது எல்லா பணமும் நான் தர்றேன், மீட்டு வரத காசு நான் தர்றேன், ஆனால் அதற்கு பகரமா நீ ஒன்று செய்யணும். சஃப்வான் கேட்டானா, இவர் அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. யார், உமைரு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. ரசூலா சொல்ல பிரமா பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. சொல்கிறாரு, நீ சொன்னியாப்போ என் தம்பியை மீட்கப்பட்டு கையால் ஆகாத உண்டு, நான் கையால் உனக்கு நான் பணம் தரேன் தம்பியை மீட்கிறதுக்கு, ஆனால் அதற்கு பதிலாக விஷம் தோய்ந்த வாளை எடுத்துகிட்டு போய் முகமது தீத்து கட்டிட்டு வா அப்படின்னு சஃப்வான் சொன்னானா? உன் வாளில் விஷத்தை தடவிட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே ஷாக் ஆகிட்டார் உமைர். ஷாக் ஆகிட்டு, இது நானும் அவர் மட்டும் பேசுகிற செய்யாச்சே, உங்களுக்கு எப்படி தெரியும்? ரசூலா சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் பேசி கொடுத்ததை 3ஆவதாக அல்லாஹ் இருந்தான், அந்த அல்லாஹ் எனக்கு அறிவித்தான். உமைர் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், அங்கே இஸ்லாத்தை கபூல் செஞ்சுட்டாரு. இப்படி சில இஸ்லாமிய தாவாக்கள் நடக்குது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ் அறிவிச்சு கொடுக்குறான், எல்லா விஷயத்தையும் அறிவிச்சு கொடுத்து, இதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறதுனால பெருமானார் ஸல்லல்லாஹு மறைவான ஞானம் இருக்குது இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானம் இருந்தது கிடையாது. மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். எந்தெந்த விஷயங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுத்தானோ அந்த விஷயங்கள் மட்டும் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இவங்களுக்கு இயல்பாகவே மறைவானவற்றை அறிவிக்கக்கூடிய ஞானம் இருக்குதானா? அப்படி ஞானம் கிடையாது. இதை வச்சு சில குழப்பவாதிகள், பரேலி குழப்பவாதிகள் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் ஆலிமுல் கைபு, மறைவானவற்றை அறிஞ்சவங்க சொல்லுவாங்க, பச்சை பொய், அப்படி நம்பினா அது அல்லாஹ்வுக்கு ஷிர்க் ஆகிடும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிமுல் கைப் அல்ல, ஆலிமுல் கைப் அல்லாஹ் மட்டும்தான், மறைவானவற்றை அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். என்ன ஒரே சம்பவம் சொல்கிறேன். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு பெருநாள் அன்னைக்கு வீட்டில் படுத்துருக்கோம். வீட்டில் சிறுமிகள்லாம் பைத்து பாடுதுங்க. பெருநாள் அன்னைக்கு வீட்டில் சிறுமிகள்லாம் பைத்து பாடி கைத்தட்டுதுங்க. கைத்தட்டும் போது அந்த பைத்தில் ஒரு வார்த்தை வருது, ஃபீனா நபியுன் யாலமு மாஃபி கது, ஃபீனா நபியுன் யாலமு மாஃபி கது, எங்களில் ஒரு நபி வந்திருக்கிறார். ரசூலா போரை போது படுத்திருக்காங்க. பெருநாள் அன்னைக்கு பெருத்திருக்கும் போது அந்த சிறுமிகள் பாட்டு படிக்குதுங்க, ஃபீனா நபி யாலமு மாஃபி கதின், எங்களில் ஒரு நபி வந்திருக்கிறார், அந்த நபி நாளை வருவதை இன்றே சொல்லுவார், நாளைக்கு என்ன நடக்குங்கிறத இன்னைக்கே சொல்லுவார் அப்படின்னு பார்த்து பண்ணோன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு போர்வையை விலைக்கிட்டு சொல்கிறாங்க, மகளன் நிறுத்து, லா யாலமு மாஃபி கதி இல்லல்லாஹ், நாளை என்ன நடக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும், யாரும் தெரியாது, அந்த வார்த்தையில் சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சிறுமிகள் விளையாட்டாக பாடிக்கொண்டிருந்த பாட்டில் கூட அந்த ஷிர்க் வந்துவிடக்கூடாதுங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு தடுக்கிறாங்க. லா யாலமு மாஃபி கதி இல்லல்லாஹ், நாளை என்ன நடக்கும் அல்லாஹ்வுக்கு யாரும் தெரியாதுன்னாங்க. அந்த அடிப்படையில் மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். எந்தெந்த விஷயங்களை பற்றி அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுத்தானோ அந்த விஷயங்களை பற்றி மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இது எனக்கு அல்லாஹ் அறிவிச்சான் அப்படின்னு. இயல்பாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானவற்றை அறியக்கூடிய சக்தி இருக்குதா? அந்த சக்தி கிடையாது. அந்த சக்தி அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ளது. அங்கே என்ன பண்ணார், உமைர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இந்த நிலையில் அபுலாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் ரசூலோட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார்ல, மகளை அனுப்புறேன்னு சொல்லி மக்காவுக்கு வந்தோடனே தன்னோட குடும்பத்தாரோட ஆலோசனை பண்ணுறாரு. நான் இந்த மாதிரி ரசூலாட்ட ஆலோசனை ரசூலோட வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், என் மனைவி அனுப்பணும்னு சொல்லி, அதனால் என் மனைவியையும் கை குழந்தையும் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா கர்ப்பமாக இருக்கிறாங்க, 3 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்க கையில் கை குழந்தையோடு கிளம்புறாங்க. அப்போது அபுலாஸ் என்ன பண்ணுறாரு,
தன்னுடைய சகோதரன் ஒருத்தர் கொடுத்து, நீ உங்களை கொண்டு போய் மக்காவுக்கு வெளியில் கொண்டு போய் பத்திரமா விட்டுட்டு வந்துரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வைக்கும்போது அந்த அம்மா கூட்டிகிட்டு அந்த அம்மா ஒட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. கையில் குழந்தை இருக்குது, 3 மாதம் கர்ப்பிணி. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலோட மூத்த மகள். அப்போ மச்சனை கூப்பிட்டு வர்றாரு. மச்சனை அண்ணியை கூப்பிட்டு வரலாமா தனியாக? அந்த நேரத்தில் சட்டக்காலம் இறங்கலை, அவங்க காஃபிர். இன்றைக்கி மச்சான் பைக்கில் உட்காந்து குழந்தையா காலேஜுக்கு போவா, மச்சான் பைக்கில் உட்காந்து குழந்தையா காலேஜுக்கு போவா. கேட்டால் அங்கே ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா மச்சனை தானே கூப்பிட்டு போனார், அதை ஆதாரப்படி போகலாம். பெரிய ஹராம். மச்சான் வந்து மச்சனோட காலேஜ் கூப்பிட்டு போனானாக்கா அவன் அந்த மச்சான் என்ன பண்ணுவான், மச்சினிக்கு 2ஆவது புருஷனாக ஆகிடுவான். அதில் இந்த அம்மா அவனுக்கு 2ஆவது பொண்டாட்டி ஆகிடும். இந்த மாதிரி ஹராம்லாம் நிறைய நடக்குது. நாங்கள் ஷரியத் கோர்ட்டில் இருக்கும் பொழுது நிறைய கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வரும். என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளை காலேஜ் படிக்கும் போதோ இல்லை ஸ்கூல் படிக்கும் போதோ மச்சான் கிண்டல் பண்ணுவான். மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா குழந்தையா மச்சான் வந்து குழந்தையா கிண்டல் பண்ணுறது ஃபர்து இன்னைக்கு மார்க்கத்தில். அந்த ஃபர்லை விட்டு அல்ல பெரிய தண்டனை கொடுப்பான். ஏதாவது ஒரு குழந்தையா மச்சான்ட்ட கிண்டல் பண்ண மாட்டேன், மச்சான் முன்னாடி நிற்க மாட்டேன்னா, மானங்கிட்ட பெற்றோரை மச்சான் தானே கிண்டல் பண்ணாங்க, போய் விளையாடுமா மச்சானோட அப்படின்னு இவங்களே அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி இந்த மச்சான் என்ன பண்ணுவான், அந்த மச்சினிச்சு கிண்டல் பண்ணுறது, அவளை சீன்றது, டீஸ் பண்ணுறது, அவளோட கேலி பண்ணுறது, விளையாடுறது, இதெல்லாம் என்ன பண்ணால் வீடியோ எடுத்து வச்சுப்பான். பின்னால் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும் பாருங்க, அந்த மாப்பிள்ளைக்காரன் அந்த வீடியோவில் பார்த்தாண்டாக்கா, மச்சான்ட்ட விளையாட மட்டும்தான் செஞ்சியா இல்லை எல்லா விளையாட்டும் விளையாட்டியா அவன் கேட்குறான். சந்தேகம் வருமா வராது அவனுக்கு? இந்த பிள்ளையோட வாழ்க்கை நாசமாக போயிடும். இந்த மாதிரி கேடுகட்ட கலாச்சாரத்தை முஸ்லீம்களை தவிர்க்க வேண்டும். அதனால் மச்சனை நீ சில வீடுகள் என்ன இருக்குன்னா, மச்சினனுக்கு மருமனுக்கு மாமியார் வைக்கப்படுவாங்க. மருமன் வீட்டுக்கு வந்தாருன்னா, உதாரணமாக ஒரு கல்யாணம் முடிச்சு மனைவியை கூட்டிக்கிட்டு வெளியூருக்கு போயிடுவார். இவர் வெளியூருக்கு போனோடனே கொஞ்ச நாள் கழிச்சு சொந்த ஊருக்கு வருவார். அப்போ மனைவி சொல்லி அனுப்போம், எங்கள் ஊருக்கு பண்ணால் அப்படி எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வாங்க, எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அனுப்போம். யார் அந்த அம்மா கணவன்ட்ட சொல்லி அனுப்போம், வீட்டுக்கு போய் மாமியாரை பார்த்துட்டு வாங்கன்ட்டு. இவர் வீட்டுக்கு மாமியாரை பார்க்க வருவார். மருமன் வர்றாண்ட உடனே மாமியார் ஓடி போய் கதவு பின்னாடி ஒழிஞ்சிப்பா. வந்துட்டு மருமனே சும்மா இருக்கலா, மக எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பா. சொல்லப்போனால் மாமியார் வந்து மருமனுக்கு சொந்த மகரம், தாய் மாதிரி. அது ஓடி போய் ஒழிஞ்சிக்கும். கொழுந்தியா என்ன பண்ணும், பெப்பரப்பா முன்னாடி நிற்கும், என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா, அக்கா நல்லா இருக்குதா அப்படிங்கும். இவன் நினைப்பான் அக்காவும் நல்லா தான் இருக்குது. நினைப்பானா இல்லையா, ஷைத்தான் வருவானா இல்லையா? இந்த மாதிரி கலாச்சாரங்கள் ஒரு முஸ்லீம் குடும்பங்கள் நடக்கக்கூடாது. மச்சானோட மச்சினிச்சு பைக்கில் போகிறது, மச்சினனோட கொழுந்திய மச்சான் பைக்கில் போகிறது, இதெல்லாம் ஹராம், மார்க்கத்துக்கு கூடாது. அதனால் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மச்சினை கூப்பிட்டு போனாங்க. நான் அந்த விஷயம் சொல்கிறேன். அது அந்த காலத்தில் ஹிஜாபுடைய ஆயத்துகள் இறங்குறதுக்கு முன்னாடி 2வது கூப்பிட்டு போனது ஒரு காஃபிர். அவங்களுக்கு இஸ்லாம் கிடையாது, தீன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போனோடனே குறைஷிகள் கேள்விப்படுறது கடுமையான கோபம். ஏன்னா ஆல்ரெடி அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கான், பதில் செம்மடி வாங்கியிருக்கிறான். அவனுக்கு கடுமையான கோவம். இவர் எங்களை போட்டு அடிப்பார், இவர் மகன் மட்டும் எது நிம்மதியாக போகணுமா, நாங்கள் அப்படி போட்டுருவோமா அப்படின்னு என்ன பண்ணாங்க, வந்து தகராறு பண்ணுறாங்க. இவர் போட மாட்டோம். அவங்க எவ்வளோ சொல்ல பேர் கை குழந்தையோடு இருக்காங்க, கர்ப்பமாக இருக்கிறாங்க, நீ வழி விடுப்பான்னு நாங்களே அனுப்பி விடுறோம், போட மாட்டோம்னோடனே அதில் ஒரு காஃபிர் என்ன பண்ணிடலாம், கோவத்தில் வந்து அந்த ஒட்டகத்துடைய முட்டியை ஓங்கி அடிக்கிறான் ஒரு வாளால். அடித்த உடனே பொத்தகம் கீழே விழுந்த உடனே அந்த ஒட்டகத்துலேருந்து அம்மா தவறி கீழே விழுந்துறாங்க. ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா கீழே விழுந்தோடனே கர்ப்பம் கலைஞ்சி ரத்தமாக ஓடுது. அந்த நேரத்தில் அந்த அம்மா அந்த சம்பவத்தை பற்றி ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் ஆறுதல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடம்புனா குணமானதுக்கப்புறம் திரும்ப மறைஞ்சு போய் சேர்ந்துடுறாங்க. போன பிறகு பிற்காலத்தில் அந்த அம்மா ஒரு பைத் ஒன்று பாடுறாங்க, ஷார் கவிதை. என்ன தெரியுமா, சுப்பத்தாலை நல் மசாயிபு லவ் அன்னஹா சுப்பத்தால் அன்னஹா ரிசிர் நல்லையா அலியா சொல்கிறாங்க. தங்கள் நடந்த கொடுமைகளாக சொல்லும் பொழுது எங்கள் மீது எப்படி முசீபத்துகள் பொழியப்பட்டனவென்றால், சுப்பத் அலைனல் மசாயிபு, எங்கள் மீது முசீபத்துகள் அப்படியே பொழியப்பட்டன, கஷ்டங்கள் சோதனைகள் எங்கள் மீது பொழியப்பட்டன. எப்படிப்பட்ட முசீபத் தெரியுமா, லவ் அன்னகா சுப்பத் அல நஹாரி, அந்த முசீபத்துகளை, அந்த கஷ்டங்களை, அந்த சோதனைகளை இந்த பகலின் வெளிச்சங்களின் மீது பொழியப்பட்டால் சிறு லயாலியா, இந்த பகல் கூட இருளாக மாறிவிடும். அந்த முசீபத்தை தாங்க முடியாமல் இந்த பகல் கூட இருளாக மாறிவிடும். அந்த அளவுக்கு எங்கள் மீது ரசூலுல்லாஹ் குடும்பத்தினர் மீது முசீபத்துகள் கொட்டப்பட்டன என்று இந்த சம்பவத்தை இந்த அம்மா ஒட்டகத்தில் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சது இல்லையா, இந்த சம்பவத்தை பற்றி அந்த அம்மா பின்னாடி சொல்லி காட்டுறாங்க. இப்படி பல்வேறு தியாகங்கள், பல்வேறு கஷ்டங்கள், இவைகளுக்கு மத்தியில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனை சொல்கிறாங்க. இவ்வளோ வீர தீரமாக அல்லாஹ்வுடைய ஷஹாதத்தின் மீது நம்பிக்கை வைத்து போராடிய சஹாபாக்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபசோபனை சொல்லி அல்லாஹ் அவங்களுக்கு உயர்ந்த கூலியை தருவான், இன்னும் இன்ஷாஅல்லாஹ் தீனுக்காக போராடணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அடுத்த ஒரு இடி விழுந்த மாதிரி செய்தி வருது. என்ன செய்தி இன்ஷாஅல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணுமோ, எந்த விஷயங்களை கேட்டோமோ
அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் நல்லவர் தந்தல்வானாக. இன்ஷா அல்லாஹ் 5 நிமிஷத்துக்கு பிறகு கேள்வி